இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களிடம் வந்து நான் வாழ்ந்த இந்த புதுவை மெட்ராஸில் 32 ஆண்டுகள் குருவாக இருந்தேன். இப்போது பல பங்குகளை நான் நிச்சயமாக பார்த்திருக்கின்றேன். இந்த முகையோர் பங்கும் ஒன்றுதான். நீங்கள் அதற்கு பிற்பாடு எவ்வளவு முன்னேறி இருக்கின்றீர்கள், அதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று துறிஞ்சி பூண்டி பங்கில் தான் கடைசியில் பங்கு சாமியாராக இருந்தேன். அங்கே போய் சென்று பார்த்தேன். மக்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்கின்றார்கள். இது கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற அன்பும் கடவுள் உங்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நீங்கள் சபரியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்றீர்கள். சபரியார் அவருடைய துவக்கம் என்னான்னு பார்ப்போம். அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே போர்ச்சுகல் நாட்டிலே அவர் பிறந்தவர். அந்த காலத்தில் பணம் படைத்தவர்கள்லாம் தங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுனா தலைநகராகிய பிரான்சின் பாரிஸ் நகரில் தான் ஒரு கல்லூரிக்கு அவர்கள் அனுப்புவார்கள். ஏனென்றால் ஐரோப்பாவிலே அதிகமாக சிறந்த கல்வி கொடுக்கும் நிறுவனமும் பாரிஸிலே இருந்தது. அங்கு இவர்களுடைய பெற்றோர்களும் பிரான்ஸ் சபரியாரை அங்கு சென்று கற்பதற்காக அனுப்பினார்கள். அவருடைய கனவும் சபரியாருடைய கனவும் என்ன? நல்ல சட்டப்பட்டங்கள் எல்லாம் படித்துவிட்டு மீண்டும் போர்ச்சுகல் இடக்கு வந்த பிற்பாடு அங்கு ஒரு பெரிய அரச பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆர்வத்தோடு தான் பிரான்சிஸ் சபரியார் பாரிஸ் நகரத்துக்கு படிக்க சென்றார். ஆனால் கடவுளுடைய சித்தம் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் பாரிஸ் நகரில் படிக்க போனப்போ அப்பொழுது இஞ்ஞாசியார் சேசு சபை ஆரம்பித்தார். அவரும் அங்கு படிக்க வந்தார். அவர் ஒரு பெரிய போர் வீரர். அந்த போரில் ஒரு தடவை அந்த துப்பாக்கி கொண்டு அவருடைய முட்டியில் அடித்து அதனால் அவர் படுக்கையாக கொஞ்ச நாள் இருந்தார். அப்படி படுக்கையாக இருந்தப்போ தனக்கு படிக்கிறதுக்கு புஸ்தகம் வேணும்னு கேட்டார். பல விதமான புஸ்தகங்களை கொடுத்தாங்க. வேறு புஸ்தகம் இல்லாதனால புனிதருடைய வாழ்க்கையுடைய புஸ்தகங்களையும் நூல்களையும் கொடுத்தார்கள். அவர் அது நூல்களை நன்றாக படித்தார். அது படித்தபோது அவருக்கு உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த புனிதர்கள் இந்த உலகத்தை துறந்து இப்படி வாழ்ந்தார்களே, எதற்காக என்று சிந்திக்க ஆரம்பித்தார். இயேசுவின் மீது அவர்கள் கொண்ட அன்பு அவ்வளவு உறுதியானது என்பதை புரிந்து கொண்டு அந்த இஞ்ஞாசியார் இனிமேல் படித்துவிட்டு நான் வேத போதக சபையை ஒன்றை ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று தான் அங்கு படிக்க சென்றார். அங்கு சபரியாரும் படிக்க வருகின்றார். அப்பொழுது அவருக்கு சபரியாருக்கும் நட்புறவு ஏற்படுகின்றது. சபரியார் மிக மிக பிரியமுள்ள ஒரு நண்பனாக மாறினார். எனவே புனித இஞ்ஞாசியார் அவர் என்ன செய்தார்? அவருக்கு உலகத்திலே பல பதவிகளை அனுபவித்துட்டு உலகம் போற்றும் ஒரு அறிஞனாக வாழ வேண்டும் என்ற ஆசை சபரியாருக்கு. ஆனால் இங்கே இயேசு சபை ஆரம்பித்தார். என்ன அவர் அதே போல் குண்டடிப்பட்டு இறக்க படுக்கையில் இருந்தபோது தான் பல புத்தகங்களை படித்து புனிதர்களை பற்றி புரிந்து கொண்டார். தானும் ஒரு புனிதனாக முடியாதான்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்தார். அவர் இஞ்ஞாசியார் சபரியார் இவங்க 2 பேரும் பெரும் நண்பர்களாக மாறினார்கள். அப்படி நண்பர்களாக மாறின பொழுது அடிக்கடி சந்திப்பார்கள். இப்போ இஞ்ஞாசியார் சபரியாரை சந்திக்கின்ற போதெல்லாம் அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக ஆக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? இந்த ஒரு இதை ஒவ்வொரு தடையும் சொல்லுவார். முதல்ல
சபரியாருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்திருக்கும். என்னடா நம்ம ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த வார்த்தையில் என்ன அடங்கி இருக்குதுன்றது பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது தான் அவருக்கு அதனுடைய உண்மை விளங்கியது. கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா ஆற்றல்களிலும் மிகப்பெரிய ஆற்றல் என்ன? நமக்கென்று ஒரு ஆன்மா, நமக்கென்று சிந்திக்கும் திறன். அந்த சிந்திக்கும் திறனுக்காக தான் இங்கே படிக்க வந்திருக்காங்க இந்த கல்லூரிக்கு. அந்த சிந்திக்கும் திறனை விட ஒவ்வொருவனுக்கும் அழியாத ஆன்மாவும் இருக்கின்றது என்ற உண்மையை இஞ்ஞாசியார் அவர்கள் சபரியாருக்கு கற்பித்தார்கள். சபரியாரும் அதிகமாக சிந்தித்து பார்த்து அந்த உண்மையை உணர்ந்தார். கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னவென்றால் நமது ஆன்மா. இதை மிருகங்களுக்கு கொடுக்கல, அதனால்தான் அவங்க சிந்திக்க முடியாது. ஆன்மாவால் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க முடியும். எபிரேயருக்கு திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலேருந்து படித்து பாருங்கள். இறை வார்த்தை என்பது எவ்வளோ ஆற்றல் உள்ளது என்று தெரியும். அந்த 12வது வசனமே இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது. கூர்மையான வாளை போன்று அது உள்ளத்தை ஊடுருவி உள்ளத்தின் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது என்று இறை வார்த்தையினுடைய பண்பை எபிரேயருக்கு திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகின்றது. அது புனித இஞ்ஞாசியார் நன்கு உணர்ந்திருந்தார். இவர் இது சொல்ல சொல்ல அவரும் அந்த இறை வார்த்தை தன் உள்ளத்திலே புகுந்து ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. நீ தான் பெரிய பதவி வேணும், பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினச்சின்னு இருக்கிற, அது முக்கியமாக உனக்கு ஒரு ஆன்மா இருக்கின்றது. இந்த ஆன்மாவை பற்றி நினைக்காம நீ எப்படி கடவுளை அடைய முடியும்? கடைசியில் நீ மண்ணுக்கு போகிறது தான் உனக்கு கடைசி இதுன்னு நினச்சிக்காத. நீ அங்கிருந்து உயிர்த்தெழுந்து இறைவனை அடைய வேண்டும். எனவே அந்த ஆன்மாவை என்றைக்குமே இழந்து விடாதே. அந்த ஆன்மாவோடு இழந்து விட்டால் அதற்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. எனவே அதற்கு நீ முக்கியத்துவம் கொடு என்பதைத்தான் இஞ்ஞாசியார் தன் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சு அதை அவருக்கு எடுத்து சொல்லுகின்றார். அவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு நாளும் சொன்னதுனால அந்த சொல் இதயத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கடைசியில் அவர் நினைக்கிறார், அவர் சொன்னது ரைட்டு தானே, நம் மனிதனாக இருக்கின்ற மிருகமாக இல்லை, கடவுள் எனக்கு ஒரு சிந்திக்கிற ஒரு தன்மையுடைய ஒரு ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார். அதை சிந்திக்க வைக்காமல் வெறும் ஒரு வழி பாதையிலே போயிட்டு இருந்தால் போதுமா? கடவுள் நமக்கு உலகத்தை விரித்து காட்டுகின்றார். எத்தனையோ பாதைகள் இருக்கின்றன. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? எனக்கு மிகுந்த பாதை எனக்காக நீ வாழ்வது, எனக்காக நீ உயிர் கொடுக்க வேண்டும். இதுதான் அவர் இயேசு கூறியதை அவர் நன்றாக உணர்கின்றார். அதுமல்லாமல் 7 என்ன சொல்லுகின்றார்? என்னை விட தன் தாயையோ தந்தையோ மகனையோ பிள்ளைகள் யாரையோ அதிகமாக நீ விரும்பினால் என் சீடனாக இருக்க நீ தகுதியற்றவன். என்னை விட இந்த உலகத்தின் பொருட்களெல்லாம் பெரிதாக எண்ணினால் நீ என்னை சீடன் என்று அழைப்பதற்கு தகுதியற்றவன். எனக்காக நீ உன் சிலுவையை தூக்கி கொண்டு உன் வாழ்க்கையை தியாகம் செய்தால் நீ என்னுடைய சீஷனாக இருப்பாய், என் நண்பனாக இருப்பாய் என்பதை மட்டும் ஒரு வழி திறந்து காட்டியிருக்கின்றார். மேலும் கிறிஸ்துவை படிக்கின்ற போது அவர் உணர்கின்றார், கிறிஸ்து வார்த்தையால் மட்டும் சொல்லலை, வாழ்க்கையிலும் அதை வாழ்ந்து காட்டினார். இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு என்னென்னா, நம்ம சில சமயத்தை சொல்லுவோம், பிறருக்கு அறிவுரை கூறுவோம், நல்லது தான். ஆனால் அது நாமே செய்ய மாட்டோம். ஆனால் ஒருவர் தான் செய்வதை மட்டும் அறிவுரையாக கூறுகிற உலகத்தில் இருந்தார் என்றால் இயேசு. அவர் தன் 3 ஆண்டுகள் வாழ்ந்தபோது
அவருக்கென்று என்ன மணமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு கேட்டார். அதனால் அந்த கலிலேயா நாட்டு மற்ற நாடுகள் அந்த நாடுகளை சுற்றி அவர் தம் தந்தையும் தூய் ஆவியும் தனக்கு கொடுத்த நற்செய்தியை அவர்களுக்கு போதிக்கின்றார். போதித்துவிட்டு 12 சீடர்களை அவர்களோடு பழக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தனை நல்லா படிக்க வைக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்போ நல்லா அதிகமாக படிக்கின்றானோ, சிறந்த ஞாபக சக்தி இருக்கிறதோ அவனை தான் நீங்கள் தள்ளுவீங்க. ஆனால் இறைவன் என்ன தம்மை செய்வார்? அவர் முதல் தகுதியை பார்க்கவே மாட்டார். முதல்ல ஒருவனை தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுத்து விட்டு அவனை தகுதி உள்ளவனாக மாற்றுவார். எரேமியா வாக்கு தீர்க்கதரிசி எடுத்து பாருங்களேன். அவர் நீ போய் என் வார்த்தையை எடுத்து வரேன்னு சொன்னப்போ, ஐயோ நானும் ஒரு சிறு பிள்ளை, நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் ஒன்றுமே தெரியாது, பேச தெரியாதே அப்படின்னு சொல்கிறார். கடவுள் அவர் வாயில் கையை வச்சு, இப்போது நீ போய் உன் வாயில் என் வார்த்தையை வைத்து விட்டேன், நீ போய் அவர்களுக்கு சொல், அவர்களுக்கு எதிராகவும் சொல், அப்பொழுது உனக்கு எதிராக அவர்கள் போராடுவார்கள், ஆனால் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்களுக்கு முன் உன்னை இரும்பு தூணாக மாற்றுவேன், வெண்கல சுவராக உன்னை சுற்றி மதில் எழுப்புவேன், அவர்களால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு எதிராக போராடுவார்கள், ஆனால் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற ஒரு உறுதியை கொடுத்து அனுப்புகின்றார். அதே போல் ஐசையா இறைவாக்குனர் அவர் இதை படிக்கிறப்ப பாருங்கள், அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறார்? ஐயோ நான் அசுத்த இதை உதவிடவன், நான் எப்படி உன் வார்த்தையை சொல்ல முடியும்? உடனே ஒரு ஒரு நெருப்பு பொறியை வாயில் தீர்த்தி, நான் உன்னை தூய்மையாக்கி விட்டேன், நீ சென்று என் வார்த்தைகளை போதி. மனிதன் தன் தகுதியின்மையை உணர்கின்றான், கடவுள் அவனை தகுதி உள்ளவனாக மாற்றுகின்றார். ஆனால் மனிதன் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிறைய நேர்காணல் வைக்கின்றான். அவன் தகுதி என்னன்னு பார்க்குறான், அவனுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவனை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி மாமூல் இருந்தால் கொஞ்சம் கொடுத்துருங்களேன்னு. மாமூல்னா தெரியும் இல்லையா? கடவுளுக்கு மாமூல் தேவையில்லை. அவர் உன்னை தகுதி உள்ளவனாக்கி உன் பணிக்கு அனுப்புகின்றார். அவர் சீடர்களை பாருங்கள், ஏன்னா படித்தவங்களா மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு கடலில் மீன் பிடிக்க தான் தெரியும். அது வச்சுட்டு நீ என்ன செய்வேன் வெளி உலகத்தில்? ஆனால் அவர்களை தன் சீடராக மாற்றி, அவர்களை தகுதி உள்ளவராக மாற்றி தன் பணியை செய்வதற்கு உலகிற்கு அனுப்பினார். அவர்கள் சென்று செய்த பணியின் காரணமாகத்தான் நீங்கள் அனைவரும் இன்றைக்கு கிறிஸ்துவை நம்பி வாழ்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை இது, அவருடைய விசுவாசம். அன்புக்குரியவர்களே, எனவே கடவுள் உங்கள் மீது உங்களை வைத்து ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் உங்களை தேர்ந்தெடுப்பார். அப்போ உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் உங்களை தகுதி உள்ளவர் ஆக்குவார். ஆனால் மனிதன் அப்படி செய்ய முடியாது, அவனை தகுதி உள்ளவன் ஆற்றல் இல்லை. அதனால் தகுதி உள்ளவர்களையே எடுத்து வைத்து அதில் இன்னும் தகுதி உள்ளவர் யாருன்னு தான் தேர்ந்தெடுப்பான். கடவுள் அவ்வாறு தான் இந்த சபரியாரை தேர்ந்தெடுக்கின்றார். எப்படி தேர்ந்தெடுக்கின்றார்? இஞ்ஞாசியார் வழியாக. அவர் முதல்ல உலகத்தில் பெரிய ஆசைகள்லாம் கனவு கண்டவர். ஆனால் அந்த குண்டடிப்பட்டு கடந்தப்போ புத்தகத்தெல்லாம் படிக்கின்றார். சில புனிதர்களுடைய சரித்திரத்தையும் படித்த பாடு அவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்றால் நாம் மட்டும் ஏன் வாழக்கூடாது என்ற ஒரு சவால் அவர் வாழ்வில் இருந்தது. அதைத்தான் தன்னுடைய நண்பன் சபரியாரை பார்த்தபோது, இஞ்ஞாசியார் நீ உலகத்தை எல்லாம் உன் ஆதாயமாக்கி கொள்ளலாம், அவ்வளோ உனக்கு இந்த பாரிஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுன்னா உனக்கு எந்த பதவியும் கிடைக்கும், ஆனால் கடைசியில் உனக்கு ஒரு ஆன்மாவும் இருக்குது, அதை இழந்து விட்டால்
இது என்ன பயன்? இந்த ஒரு கேள்வியை வாழ்க்கையின் கேள்வியாக மாற்றிவிட்டு போயிட்டார். அவர் அதை சிந்தித்து கடைசியில் திரும்ப சபரியார்கிட்ட வந்து, நீங்கள் சொல்ல உண்மையை உணர்கின்றேன், நான் எல்லாத்தையும் பெற்று பட்டங்கள்லாம் பதவியெல்லாம் பெற்று எங்கள் குடும்பத்தில் நிறைய பணம் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் சொல்கிறது போல் என் ஆன்மாவை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்போ அவர்களோடு ஒரு உரையாடல் இருந்திருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், நம்ம இயேசுவை போதிக்க இன்னும் தெரியாத பல நாடுகள் இருக்கின்றன, அங்கே போய் இயேசுவை நீ போதிக்கணும். நான் உன் மேல் நம்பிக்கை வச்சுக்கிறேன், நீ என்னுடைய சீடனாக இருந்து நீ சென்று போதி. அவர் உள்ளத்தில் இது ஆழமாக பதிஞ்சுது. சவரியார் உள்ளத்தில் சிந்தித்து பார்த்து அவங்க குடும்பத்தில் போய் சொல்லியிருப்பார், அம்மா நான் இனிமேல் எந்த பதவியும் எனக்கு வேணாம், நான் இயேசுவின் பாதையை தான் பின்பற்ற போகிறேன், இயேசுக்காக என் உயிரை கொடுக்க போகிறேன், இயேசுவின் நாமத்தை ஆயிரக்கணக்கான பேர் சொல்கிறதுக்கு ஒரு கருவியாக மாறுவேன். அவங்க அம்மா வேணான்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. என் பையன் பெருசாக இருப்பான், அவனை என் மகன் சொல்லி நான் சந்தோஷப்படணும்லாம் இவ கனவு காண்டான். ஆனால் அவள் சவரியார் சிந்தித்த வழியில் சிந்திக்கலை, இஞ்ஞாசியார் சிந்தித்த வழியில் சிந்திக்கலை. கடைசியாக தன் மகன் மேல் அன்பு இருந்ததுனால, சரி உன் வாழ்க்கை பாதையை நீ தேர்ந்து கொள் என்ற சுதந்திரத்தை கொடுத்தார். அவர் உடனே என்ன செய்தார்? ஒரு கப்பல் எடுத்து கோவாவுக்கு வந்தார். கோவா போர்ச்சுகீஸ் நாடு, போர்த்துகீஸுடைய ஒரு காலனி அது. சரி நம்மளுடைய காலனி இந்தியாவில் ஒன்று இருக்குது, அங்கே போய்டோமேன்னு போனார். போய் முதல்ல கோவாவில் இறை வார்த்தையை போதித்தார். ஆனால் அந்த கோவாவில் ஏறக்குறைய எல்லாருமே கத்தோலிக்கர் தான் இருந்தாங்க. எனவே இந்த கோவாவில் இருந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அங்கேருந்து படகு எடுத்து கிளம்புகின்றார். கிளம்பி நேராக தூத்துக்குடிக்கு வந்து சேருகின்றார். நான் தூத்துக்குடியில் ஆயராக இருந்தேன், 14 ஆண்டுகள் ஆயராக இருந்தேன். அங்கே அவர் வாழ்ந்த குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணத்தினுடைய தண்ணி உப்பு தண்ணி அல்ல, ஸ்வீட் வாட்டர்னுவாங்க. என்னென்னா ஒரு 15 அடி தள்ளி கடல். இந்த இதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் அந்த கடலில் வந்து பார்க்கலாம். அந்த குகையில் வாழ்ந்திருந்தார். அவர் வர்றதுக்கு முன்பு அங்கே ஒரு இந்து சன்னியாசி வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இவரை பார்த்த உடனே, நீ என்னை விட பெரிய சன்னியாசி, நீ ஊர் உலகத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிற, நீ இங்கே வாழ்ந்துக்கோ, நான் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன் என்று வெளியே போய்விட்டார். அப்போ சபரியார் அந்த குகையில் இருந்து அங்கேருந்து கூறப்பட்ட போது அங்கே மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் திருப்பி விடுறார் பாருங்க. எவ்வளவு உயரத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதையெல்லாம் காலால் மிதித்து போட்டுட்டு கப்பல் எடுத்து போர்த்துகீஸ் நாட்டுக்கு வந்து அங்கே போர்த்துகீஸ் உத்தரவோட இந்தியாவுக்குள்ளே புகுவதற்கு பார்க்கின்றார். அப்போ என்ன சொன்னார்? அந்த மன்னார் விரிகுடா வழியாக வளைந்து வந்து கப்பலில் வந்தால் நாகப்பட்டினம், தூத்துக்குடி இவைகள்லாம் முக்கியமான இடங்கள். நாகப்பட்டினத்து பக்கத்தில் சேவரியார் பங்கு ஒன்று இருக்கின்றது. அங்கே எனக்கு பங்கு சாமியாரை முதல்ல போட்டாங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கையை நான் புரட்டி பார்த்தேன். எனவே அவர் இந்தியாவுக்கு வந்த முதல்ல தூத்துக்குடியில் தான் அங்கே வந்து இறங்குறார். தூத்துக்குடியில் இறங்கின உடனே அந்த குகையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு தூத்துக்குடி மக்களுக்கு போதிக்க வர்றார். அப்பொழுது அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகின்றார் இஞ்ஞாசியாருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வர இந்த பச்சளம் குழந்தைகள் இல்லை, உள்ளம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆனால்
இவர்களுக்கு கிறிஸ்துவ அறியல. நான் கிறிஸ்துவ சொல்லி கொடுக்குறேன், இவங்க என்னை விடவே மாட்டுறாங்க. எனக்கு ஜெபம் சொல்லிக் கொடு, ஜெபம் சொல்லிக் கொடு, ஜெபம் சொல்லிக் கொடுன்னு உயிர் எடுக்கிறாங்க. நீங்கள் வேற இன்னும் மிஷினரி மாதிரில இங்கே அனுப்பி வைங்க. இங்கே மக்கள் ஆர்வமாக இருக்கின்றாங்க. அதே சமயத்தில் பாருங்கள், அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டதுனால அப்போ அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி இன்னொரு அரசாங்கத்தை சார்ந்த ஒரு குழு அங்கே இருந்துச்சு. அவர் போர்த்துகீஸுக்கு சொல்லி அவங்க படையை கொண்டு வந்து அவங்களெல்லாம் துரத்தி விட்டு இந்த மக்களுக்கு சுதந்திர மக்களாக மாற்றுகின்றார். செவரியார் மக்களை முதல்ல சுதந்திர மக்களாக மாற்றிவிட்டு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக அடுத்து நழுவ போகிறார். இது கடவுள் அவருக்காக கொடுக்கின்ற ஒரு வழி. அவர் எடுத்த பணிகளில் வெற்றிகள் கொடுக்கின்றார். வெற்றி கிடைத்து அவர்களுக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுக்கின்றார். திருமுழுக்கு கொடுத்த பிற்பாடு கற்றுக்க ஜெபம், மங்களவார்த்தை ஜெபம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பிள்ளைங்க அதை கற்றுக்க ஆசை. அவர் அடிக்கடி வந்து எனக்கு இந்த ஜெபம் சொல்லிக் கொடுங்க, ஜெபம் சொல்லிக் கொடுங்கன்றாங்க. எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை, நீங்கள் வேற ஒரு துணையாளனை அனுப்புங்க அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் தான் இதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிற்பாடு தூத்துக்குடியில் எல்லாரையும் கிறிஸ்தவ மக்களாக ஆக்கிய பிற்பாடு அங்கேருந்து எங்கே செல்கின்றார்? இன்னும் பக்கத்தில் சைனாவை நோக்கி போகணுன்னு இருக்கிறார். ஆனால் போகிற வழியில் இந்த மலேசியா அங்கே போய் பலரை மனம் திரும்புகிறார். ஜப்பானுக்கு போய் கொஞ்சம் மனம் திரும்புகிறார். திரும்பி எப்படியும் நான் சைனாவுக்கு போகணும், சைனாவுக்கு போய் இந்த மனம் திரும்ப வேலையை செய்யணுன்ட்டு ஒரு படகு எடுத்துக்கின்னு போகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு காய்ச்சல். அந்த பிரதேசத்தில் அந்த கொசுக்கள் கடித்து ஒரு விதமான காய்ச்சல், மலேரியாவே அது போல் மலேரியா விட மோசமான ஒரு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலோடு அவர் எப்படியாவது நம்ம சைனாவை போய் அடைஞ்சிடோன்னு போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் போகிறதுலே அவர் உயிரை இழந்துட்டார். அங்கே ஒரு தீவில் புதைச்சிட்டாங்க. புதைச்சப்போ நிறைய சுண்ணாம்பு எடுத்து அதில் போட்டு சீக்கிரம் இவர் உடம்ப அழிஞ்சு போனோம், வெறும் எலும்பு மட்டும் தூக்கிட்டு போனோன்னு செய்தாங்க. 3 மாதம் பொறுத்து அதை திறந்து பார்க்குறாங்க. அவர் உடல் அப்படியே அடக்கம் செய்த நிலையிலேயே இருக்குது, ஒரு அழிவு கிடையாது. அதை உடனே எடுத்து திருச்சபைக்கு தெரிவுபடுத்துகிறாங்க. திருச்சபையில் ஒரு வரலாறு இருக்குது. அப்பொழுது அவர் எல்லாம் நல்லா இருந்தாருன்னா அவர் வலது கையை வெட்டி எடுத்து அனுப்புங்க எங்களுக்கு அப்படின்னு பாப்பரசு சொல்கிறார். நமக்கு அந்த வெட்டி அனுப்புகிறாங்க எங்கள் பாப்பரசருக்கு. பாப்பரசருக்கு இவர் புனிதரா என்னன்னு சொல்லணும்னு ஒரு பரீட்சை. நீ வந்து பிரான்சிஸ் சேவர்னு கையினா இதால் உன்னுடைய கையெழுத்தை போடு பார்ப்போம். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்படுறது இது தான். தூத்துக்குடி எல்லா மக்களை நம்புவாங்க. அந்த கை அவருடைய கையெழுத்தை எடுத்து போட்டது. அவர் உடனே அவர் புனிதர் என்று ஏற்றுக்கொண்டார். அந்த கையை இன்னும் ரோமாபுரியில் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த இருக்கிற அந்த உடம்பை ரொம்ப நாள் வெளியில் மக்கள் பார்க்குறது தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கை மட்டும் இருக்காது. இப்படி அந்த உடல் அழியாத நிலையில் இன்னும் இருக்குது. 500-600 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடவுள் அவருக்கு செய்த ஒரு அன்பு தியாகம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, சவரியா திருவிழாவை நீங்கள் இங்கே கொண்டாடுகின்றீர்கள். அவர் சொல்கிறார் 100-120 ஆண்டுகளாக கொண்டாடுறீங்க. நீங்கள்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் சவரியார் ஒரு ஆற்றல் உள்ள ஒரு புனிதர். உங்களை பாதுகாக்கின்றார்னா எவ்வளோ பேறு பெற்றவங்க நீங்கள். இன்னைக்கு நீங்கள் ஒரு கவர்னர் வீட்டில் உங்களை போட்டு எல்லா பாதுகாப்பும் கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும்.
ஆனால் அதை விட சபரியார் உங்களை பாதுகாக்கின்றது அதை விட பெருமை. அன்புக்குரியவர்களே, புனித சபரியாரின் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் அவருடைய வாழ்க்கை பற்றி அறிந்து அவர் என்ன செய்தாரோ, இறை வார்த்தையை பிறருக்கு அறிவித்தார். இறை வார்த்தையை பிறர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக ஆக்கினார். அதனால் அது சுலபம் அல்ல. இயேசுவே சொல்லியிருக்கிறார், நீ உன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால் வரலனா எனக்கு சீடனாக இருக்க தகுதியற்றவன். நீ ஒரு தாய் தந்தையோ உன் சகோதர சகோதரியோ சகோதரர்களோ ஆஸ்தி இவளெல்லாம் என்னை விட அதிகமாக அன்பு செய்தால் எனக்கு தகுதியற்றவன். நீ உன்னையே மறுத்து உன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால் வந்தினா நீ என் சீடன். தன் உயிரை காற்றுக்கொள்பவன் சுலபமாக இழந்து விடுவான், ஆனால் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்து கொள்வான். இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுத்தவங்க இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம நினைவில்லை. சபரியார் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறார்? கிறிஸ்துவை பின்பற்றினால்தான் இன்றைக்கு நம்ம மனதிலையும் உள்ளத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருச்சபையின் புனிதராக இருக்கின்றார். எனவே நம்மளுக்குள்ள இந்த ஆன்மா ஒன்று இருக்கின்றது, மறக்கவே கூடாது. அந்த ஆன்மாவுக்குரிய செயல்களை நம்ம செய்கின்றோமா அல்லது அதை மறந்து அதை மறுத்து வாழ்கின்றோமா? ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். அதை நீங்கள் அதிகமாக மதித்து கடவுளோடு ஒத்துழைப்போடு நீங்கள் நடத்துகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர் இங்கே மழை நிறைய கொட்டுவது போல் உங்கள் வாழ்க்கையில் கொட்டும். அது நிச்சயம். நான் பார்த்திருக்கின்ற எத்தனையோ குடும்பங்களில். எனவே சபரியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற சபரியாருடைய பிள்ளைகளாக நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்த சபரியார் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்து உங்கள் வாழ்வில் நல்லா வச்சிருப்பார். நான் சொன்னேன்னா இந்த ஊர் எவ்வளோ முன்னேறி இருக்குதுன்னு, அது அந்த சபரியாருடைய கொடை. அவர் இன்னும் உங்களை முன்னேற்றுவார். உங்கள் வாழ்வையை புனிதமிக்க வாழ்க்கையாகவும் பிறர் மதிக்கின்ற வாழ்க்கையாகவும் மாற்றுவார். அதை நம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த இறைவனின் அன்புக்காகவும் அருளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் எல்லோரும் இணைந்து இந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆமீன்.